அஸ்ஸலாமுஅலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இறால் குழம்பு பீக்கங்காய் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன். கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்குன பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா செவந்து வரட்டும். வெங்காயம் நல்லா செவந்ததுக்கப்புறம் அது கூடவே நறுக்குன தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் காரம் கம்மியாக வேணுங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 2 ஸ்பூனாக கூட சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு கழுவி வச்சுருக்க இறாலை சேர்த்துக்கலாம். இறால் சேர்த்துட்டு அதோட மசாலா எல்லாம் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இறால் வேகிற வரை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காயும் சேர்த்துக்கலாம். பீர்க்கங்காயும் சேர்த்துட்டு மசாலா எல்லாம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் தேங்காய் பால் நம்ம குழம்பு செய்கிறதுனால 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 டம்ளர் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க விட்டுறலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு.